ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பரங்கிக்காய் இட்லி சாம்பார் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம பருப்புல எல்லாத்துலயுமே சாம்பார் வச்சிருக்கிறோம், காய் சாம்பார் எல்லாம் வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம பரங்கிக்காய் சாம்பார் வைக்கும்போது டேஸ்டாகவும் இருக்கும், சூப்பரா இருக்கும். என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் வாங்க. பாசிப்பருப்பு நல்லா இந்த கிளாஸால் நான் ஒரு கிளாஸ் ஊற போட்டு அதோட தண்ணி இதை வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு போட்டுக்கோம். அடுத்தது சின்ன வெங்காயம் போடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், போட்டுக்கோம். தக்காளி 3 எடுத்துருக்கிறேன். பரங்கிக்காய் போட்டுக்கோம். மஞ்சள் கலரில் நல்லா இருக்குது பாருங்க, அதுமாரி எடுத்துங்க. காயாக வேண்டாம், பழமாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் இட்லி சாம்பார் நம்ம சாப்பிடும்பொழுது. இப்போ பெருஞ்சீரகம், ஜீரகம், இது சோம்புன்னு சொல்லுவோம், ரெண்டும் போட்டுக்கோம். அடுத்தது சாம்பார் தூள் சேர்த்துக்கோம். மஞ்சத்தூள், தேவையானது மஞ்சத்தூள். பூண்டு சேர்த்துக்கோம். இங்கே பாருங்கள், பூண்டு சேர்த்துக்கோம். அடுத்தது தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கோம், சால்ட்டு. இப்போ நம்ம பருப்பு ஊற வச்சோம்ல, அந்த தண்ணி ஊற்றிக்கும், பாசிப்பருப்பு தண்ணி ஊற்றிக்கும். அடுத்தது தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கும். பருப்பு எல்லா காயெல்லாம் சேர்ந்து பரங்கிக்காயெல்லாம் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுருக்கோம். நல்லா ஒரு 2 விசில் வர்ற வரையும் அப்படியே இருக்கட்டும். இட்லி மாவு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், சூப்பராக இட்லி இவங்க பாருங்கள் நல்லா பூத்து வந்துருக்குது. நான் இட்லி மாவு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துங்க. இங்கே பாருங்கள், நம்ம இட்லி ஊற்றி வச்சுருவோம். அங்கே இட்லி சாம்பார் பரங்கிக்காய் சாம்பார் அடுப்பில் வச்சுருக்கேன் விசிலு. நம்ம இந்த டைம் என்ன செய்யணும், நம்ம இட்லி ஊற்றிக்கும். எண்ணெய் தடிக்கும். நான் ஃப்ரிட்ஜில் எனக்கு தேவையான மாவு நான் ஊற்றி வச்சுப்பேன். நான் இப்போ நேராகவே இட்லி ஊற்றி வைக்கிறேன். அப்புறம் பாத்திரத்தில் நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். நான் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம அடுப்பில் வேக வைக்கும். இட்லி ஊற்றி வச்சுட்டேங்க. இங்கே இட்லி சாம்பார் வச்சுருக்கேன். நம்ம எப்போதுமே அடுப்பை நம்ம துணி வச்சு தொடச்சிட்டோம்னா க்ளீனாகவே இருக்கும். நமக்கு வேஸ்ட்டு வரும்போதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டோம்னா சுத்தமாகவே இருக்கும் அடுப்பு. நம்ம பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்குவோம். ஏன்னா ஒரு 3 நாளைக்கு நமக்கு இந்த மாவு நமக்கு சூப்பராக வரும். பிள்ளைங்க கேட்குறதுனால நம்ம இட்லி தோசை ஊற்றி கொடுக்கலாம். பாத்திரத்தில் நறுக்கி வச்சுக்கோம். மூடி போட்டுப்போம். ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சிட்டோம்னா நமக்கு தேவையான மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம தேவையானப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். தோசையோ இட்லியோ பசங்களுக்கு ஊற்றி கொடுக்கலாம். விசில் நல்லா சூப்பராக வந்துச்சுங்க. இப்போ நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சூப்பராக பரங்கிக்காய் இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ என்ன செய்யணும்னா லைட்டாக மத்து போட்டு லைட்டாக அப்படி கடைஞ்சிக்கும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். ரொம்பவும் கடைய வேணாம், லைட்டாக சூப்பராக இங்கே பாருங்கள், நல்லா கடைஞ்சிட்டு இந்த டைம் நம்ம என்ன செய்யணும்னா மல்லித்தழை மல்லித்தழை பாருங்கள், நம்ம இப்பயும் கொஞ்சம் தூவிக்கணும். நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு தாளிப்பு நம்ம தாளிப்பு ஒன்று கொடுக்கும் வாங்க. நல்லா சூப்பராக ரெடி ஆகுதுங்க. நல்லா கொதி வரட்டும். பெருங்காயம் நான் சாம்பார் தூள் போட்டதால சாம்பார் தூள்லேயே எல்லாம் இருக்கும். நீங்கள் வேணால் பெருங்காயம் வேணால் தனியாக போட்டுங்க. சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. இட்லி சாம்பார் நல்லா டேஸ்டான பரங்கிக்காய் சாம்பார் ரெடி ஆகிட்டுங்க. பாருங்களா, சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா நிறைய ஊற்றி நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இது சூப்பராக இங்கே பாருங்கள், அழகாக ரெடி ஆகிட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த பரங்கிக்காய் வச்சு இதில் சாப்பிடும்போது. பாருங்கள் நல்லா சூப்பராக இங்கே பாருங்கள். நம்ம என்ன செய்யணும், பரங்கிக்காயோட சேர்த்து பாருங்கள் அப்படியே சாப்பிடும்போது சூப்பராக இருக்குதுங்க. பரங்கிக்காய் இப்போ எங்கே பார்த்தாலுமே கிடைக்குது. நீங்கள் வாங்கி இதேமாரியே செஞ்சு பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குதுங்க பரங்கிக்காய் சாம்பார். நீங்கள் இப்போ எங்கே பார்த்தாலுமே பரங்கிக்காய் கிடைக்குது. நீங்கள் வீட்டில் வாங்கி இதே போல நீங்கள் இட்லி சாம்பார் வச்சு சாப்பிடுங்க. செம்ம அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.